எண்ணி வந்தேன் உந்தன் நினைவுகளால் என்னை சிதைத்த. ராதா ராதா, இவ்வளவு நாள் எங்கடி இருந்த? என் கண்ணில் கூட படலையடி. என்னை விட்டு எப்படிடி உனக்கு இருக்க மனசு வந்துச்சு? என்னால முடியலடி. நீ இல்லாத ஒவ்வொரு நேரமும் எனக்கு நரகம் போல இருக்குதுடி. டே மச்சான், எப்படிடா இருக்க? எத்தனை வருஷம் ஆச்சுடா உன்னை பார்த்து? இப்போதான் அங்கே வரணும்னு தோணுச்சா? சரி, வீட்டில் எல்லாரும் தெரியுமா நீங்கள் வந்திருக்கிறது? டே என்னாச்சுடா? புரியுது புரியுது, இத்தனை வருஷம் எங்களை நீ பிரிஞ்சிருந்துருக்கல்ல, அதை நினச்சி கவலைப்படுறியா? அதெல்லாம் விடுறா மச்சான், பார்த்துக்கலாம். இப்போ நீ வந்துட்டல்ல, இனி ஜமாயிச்சிடலாம். டேய் வினோத், நான் வரும்போது ராதாவை பார்த்தேன்டா. அவ அவ யாருமே அவளுக்கு ஞாபகம் இல்லைடா. ராதா இங்கேயா? என்னடா சொல்கிற? இல்லையடா, அதுக்கு வாய்ப்பு இல்லையே. அவள் தான் இறந்துட்டாளே. என்னடா சொல்கிற நீ? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்குடா. உங்கள் வாழ்க்கையில் அப்படி என்ன தான் நடந்துச்சுடா? நீ அந்த ஒரு வாரம் நீ இல்லைடா மச்சான். என் கண்ணு முன்னாடியே ஏன் ராதா தடாது? ஏன் ராதா என் கண்ணு முன்னாடியே அவளை என்னால ஒன்றும் செய்ய முடியல மச்சான். என்னால முடியலடா. ஏன் ராதா தடாது? இப்போ வரும்போது கூட ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. ஏன் ராதா மாதிரியே இருக்காடா. என்னால முடியலடா. அவ பேரு கூட ராதா தான். ஏன் ராதாவா இருப்போன்னு எனக்கு டவுட்டா இருக்குடா. ஏன் ராதா தானடாது? ஏன் ராதா தான்? டேய் மச்சான், உன் நிலமை எனக்கு புரியுதுடா. அந்த ஒரு வாரம் நாங்கள் உன் கூட இருந்திருக்கலாம். அப்படி என்ன நடந்தது எனக்கு புரியவே மாட்டேக்கு. உனக்கும் ஞாபகம் இல்லைங்க. என்னடா அங்கே நடந்துச்சு? சரி சரி, இங்கே செல்லல, என் புஜ்ஜி இல்லை. இங்கே பேர் அம்மா அம்மா தங்கச்சிலாம் வந்திருக்காங்கடா. கொஞ்சம் கொஞ்சம் கூலாருடா, கொஞ்சம் நார்மலாக இருக்க பாருடா. என் செல்லல. அம்மா வந்திருக்காங்களா? அம்மாவை நான் பார்க்கணும். ஆமாடா மச்சான், அம்மா ஷாலு அத்தை தியாலாம் வந்திருக்காங்கடா உன்னை பார்க்கறதுக்காக. ஷாலு வந்திருக்காளா? ஷாலு எப்படி வந்தா? அவள் ஹாஸ்டலில் தங்கியிருக்கா. நீ சொன்னியா? அது மச்சான், நீ என்கிட்ட சொன்ன. நான் ஒரு வாட்ட வாயாச்சே. நான் தியா கிட்ட சொன்னேன். தியா ஷாலு அம்மான்னு எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சு போச்சுடா. உன்ன ஏன் மச்சான் இப்படி பண்ணுற? நான் பர்சனல் விஷயமா வந்திருக்கேன்டா. அவங்களெல்லாம் பார்க்கக்கூடாதுடா. என்னால் அவங்களுக்கும் பிரச்சனை வரும்டா. சொன்னால் புரிஞ்சுக்கடா. அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுறா. என்ன சொன்ன? கூட்டிகிட்டு போகணுமா? ஷாலு தியா கூட பரவாயில்ல, அத்தை கூட ஓரளவுக்கு ஓகே தான். அம்மாவால் என்னால் சமாளிக்க முடியாதுடா. அவங்கள கூட்டிகிட்டு வேற வந்துட்டேன். என்னால் முடியாது. வந்துட்டாங்களாடா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பார்த்துட்டு போட்டுமே. டேய் மச்சான், உனக்கு அம்மாவை பற்றி தெரியாதுடா. எனக்கு இங்கேருந்து போகும்போதே கொய்யோடு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எனக்கு அங்கே இருந்தால் ஃப்ரீயாக வேலை பார்க்க முடியாதான் நான் அங்கே வந்தேன். ஒன்றெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது, சிவகாமியை சொல்லணும். சிவகாமி வளர்ப்பு சரியில்லை, பார்த்துக்க. சிவகாமியும் வந்திருக்கு. என்னடா சொல்கிற? சிவகாமி வந்திருக்கா? ஆமாம், சிவகாமியும் கையோட கூட்டுண்டனே. என்ன இருக்கக்கூடாமல் பண்ணிட்டால சிவகாமி. வீட்டை விட்டு அடித்து பத்திருவேன்னு சொல்லிட்டா. அதான் என்ன பண்ணுன்னு தெரியாமல் கூட்டுண்டா மச்சான். சிவகாமியாடா? ஆமாடா மச்சான், நானே அந்த வீட்டில் குத்தகைக்கு இருந்த மாதிரி இருக்கேன்டா. எப்போ தூக்கி வெளியே வீச போகிறாலோ தெரியல. முடியலடா மச்சான். சிவகாமி ஒன்றை தூக்கி வீசிடுவாளாமா? எங்கே அந்த காமெடி நான் பார்க்கணுமே. அப்பாடா, சிரிச்சிட்டான். இந்த சிரிப்பை மூஞ்சில் பார்த்து எத்தனை வருஷம் ஆகுதுடா. சரி வா, அந்த பெரிய மனுஷியை பார்ப்போம். புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. இங்கு சொல்லாத என்னாச்சு? அவனை ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரியே பார்த்துட்டு இருக்க. ஒன்றும் இல்லைண்ணா. டேய் அண்ணா, எப்படிதான் இருக்க? பாரு, நீயே பார்த்து சொல்லு. அண்ணா எப்படி இருக்கேன்? உனக்கு என்னடா, அப்படியே ஹீரோ மாதிரி இருக்க. சரி, வரும்போது அண்ணியோட வருவேன்னு பார்த்தேன். டேய் வாலு, இன்னும் சேட்ட குறையிலடி. டேய் அண்ணா, வலிக்குதுடா, கில்லாதடா. ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அம்மா வரதை ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்லை நீ? அம்மா சொல்லக்கூடாதுன்னா இல்லைம்மா, நான் என்னோட பர்சனல் வேலையாக வந்திருக்கேன். அதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்லலை. என்னடா பேசுகிற? நம்ம வீட்டுக்குன்னு பிரச்சனை கொடுக்க யார் இருக்கா? நம்ம தானே இந்த ஊருக்கு தலைகட்டு.
அப்படி சொல்லு மீனாட்சி. நம்ம குடும்பத்துக்கு எவன் அப்படி வருவான்னு பார்ப்போம். இதெல்லாம் சரி. கௌதம், நீ கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போவோம். அண்ணே வானே, நானும் வந்திருக்கோம்ல, அங்க வந்துடுறேன். எனக்கும் உன்னை பார்த்த மாதிரி இருக்கும்லானே. மாமா, கௌதம் மாமா, நானும் வந்திருக்கேன். அட, யார் அது? என் தங்க பிள்ளையா? இங்க வாங்க, மாமாட்ட வாங்க. அது என் தங்க பிள்ளையா? இது எம்பிட்ட அழகா இருக்காக. என் தங்கம், என் தங்கம். மாமா பார்க்க ஓடி வந்துட்டீங்களாங்க? ஆமா மாமா, என் தங்க மாமா, என் செல்ல மாமா. சிவாமா, இதெல்லாம் ஓர வஞ்சனை பார்த்துக்க. உன் மாமனுக்கு மட்டும்தான் கொடுப்பியா? இந்த அண்ணனுக்குலாம் கொடுக்க மாட்டீங்களா? மாமா, அண்ணனுக்கு கோவம் வருது. ஆனா என் மாமாக்கு மட்டும் தான் கொடுப்பேன். ஆமா, என் சிவா தங்கம் எனக்கு மட்டும்தான் கொடுப்பா, உனக்கெல்லாம் கிடையாது. போடா. சரி கௌதம், கிளம்புவோமா? மாமா வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கடா. சீக்கிரம் கிளம்புனா சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும். டேய் மச்சான், எப்படியாவது என்னை காப்பாற்றி விட்டுடா. இரு மச்சான், நான் பார்த்துக்கிறேன். எங்கள் அம்மாவை சமாளிக்கிறவனு பெரிய விஷயம் கிடையாது. மா, பாட்டிக்கு மாத்திரைலாம் எடுத்து கொடுத்தீங்களா? பாட்டியோட 4-5 வாட்டி ஃபோன் அடிச்சிட்டாங்களா எனக்கு? டேய், என்னடா சொல்கிற? அந்த மாமியா கிளவி இத்தனை வாட்டி ஃபோன் அடிச்சிட்டாளா? ஐயோ, இன்னைக்கு என் உயிரை எடுக்க போறா. ஹலோ. சொல்லுங்க. நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன். எங்கே வரணும்னு சொல்லுங்க, நான் வரேன். ஓகே சார், ஓகே சார், நான் வந்துடுறேன். சார் எனக்கு தெரியும் சார், நான் வந்துடுறேன். வெளியில் வரைக்கும் கொஞ்சம் போக வேண்டியிருக்குமா? சீட் கூப்பிட்டுருக்காங்க, என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு கிளம்புங்கம்மா. டேய் மச்சான், நீ இப்போ ஃப்ரீ தானே? ஆமாடா மச்சான், நீ வந்ததுலேருந்து நான் ஃப்ரீயாக தானே இருக்கேன். சரிடா. நம்ம வெளியே 4 வருஷமாக போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் ஷாலுமா, நான் உன்னை நைட் வந்து பார்க்கேன். சரிண்ணா, நானும் வரட்டா மாமா? என் தங்க இல்லாமையா? இப்போ மாமா ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன்டா தங்கம். உன்னை மாமா வந்து ஈவினிங் கூப்பிட்டு போகிறேன். சரியா மாமா. மாமா, எனக்கு வரும்போது ஐஸ்கிரீம், சாக்லேட் எல்லாம் வேணும். சரிடி தங்கம், மாமா எல்லாம் வேண்டாம் வர பிள்ளைக்கு. ஆனால் மாமா வர வரைக்கும் தங்கம் தூங்காமல் இருக்குமா? மாமா, நான் தூங்க மாட்டேன், நீங்க வாங்க. அப்போ சரிடி தங்கம், மாமா வந்து ஈவினிங் பார்க்கேன் பிள்ளைய. சரி மாமா. சரி, கிளம்புவோமா? ஏய் தாரா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நீ நேற்று சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டல்ல, என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? நான் என் லவ்வை அவங்க கிட்ட சொல்லிட்டேன். என்ன சொல்ற நீ? நீ ஏன் டென்ஷன் ஆகுற? அவ கதற சொல்லியிருக்கா. இவ யார கேட்டு சொன்னா? நான் இல்லாம எதுக்கு சொன்னா இவா? நீ ஏன் லவ் பண்ற? அவ தானே லவ் பண்றா. அப்ப அவ தானே சொல்லணும். நேற்று நீ சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்ட, அதான் அவ சொல்லிட்டா. அப்படியா? ஐயோ, லவ் சொன்னாளா? அப்போ எப்படி அவங்க காலையில் என்ன பிக்கப் பண்ண வந்தாங்க? என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி, நீ லவ்வை சொன்ன, அவங்க அப்செட் பண்ணிக்கிட்டாங்களா? என்ன? நான் லவ்வை சொல்லி அவங்க ஏத்துக்காம இருப்பாங்களா? சரின்னு சொன்னாங்க. இல்லை, நீங்கள் என்ன ஏமாத்த தானே சொல்கிறீங்க? இல்லையே, நெசமாக தான் சொல்கிறோம். இல்லை, நான் நம்பவே மாட்டேன். நான் இல்லாமல் எதுக்கு சொன்னீங்க? போங்க, நான் யாருக்கிட்டையும் பேசவே மாட்டேன். போங்க, யாரும் என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. இல்லை, நீங்கள் 2 பேரும் என்கிட்ட பேசாதீங்க. நான் இனிமேல் உங்கள் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். ஏய் லூசு, அதை எப்படி நாங்கள் சொல்லுவோம்? அதுவும் நீ இல்லாமல். உன்னை சும்மா வெறுப்பேற்றி பார்த்தோம். அதை எப்படிட்டு ஒன்றை விட்டு நாங்கள் சொல்லுவோம்? நீ நிஜமாவே எங்கள் மேலே அனுப்பி வச்சிருக்கியாட்டி? அவ சும்மா உன்னை வெறுப்பத்துறதுக்காக சொல்கிறா. இன்னைக்கு கட்டாயம் சொல்ல போவோம். இன்னைக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடாத. ஆமாம், நேற்று நீ எப்படி வீட்டுக்கு போன? அவங்க கூட பைக்கில் போனதை இவங்க நல்ல வேளை கவனிக்கலை. அது நீங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டலே நின்னீங்களா? எங்கள் அம்மா தேடுவாங்கன்னுட்டு நான் தாண்டி ஆட்டோ பிடிச்சி போயிட்டேன். ஓ அப்படியா? அதுதான் நேத்தே சொல்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுடி.
நீ இல்லையா, அதான் நாங்க சொல்லல. ஐயோ, இவங்க 2 பேரும் என்கிட்ட உண்மையா இருக்காங்க. ஆனா என்னால இவங்க கிட்ட உண்மையா இருக்க முடியலையே. இவங்க 2 பேருமே உண்மையாவே என்னை நேசிக்கிறாங்க. ஆனா நான் நான் நடிக்கிறேன். நான் இவங்க கிட்ட எப்படி உண்மையை சொல்ல போறேன்னு தெரியலையே. சரி, இவங்க என்ன நினைச்சாலும் இன்னைக்கு நான் உண்மையை சொல்ல தான் போறேன். அவங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. இல்லை, என்னைக்குனாலும் தெரிகிற விஷயம் தானே. நான் இன்னைக்கு உண்மையை சொல்ல தான் போறேன். அது மட்டும் இல்லை, இந்த பொண்ணு வேற அவங்க மேலே தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துட்டு இருக்கா. இப்போ நான் சொன்னாதான் கரெக்டாக இருக்கும். என்ன தாரா, எப்போ பார்த்தாலும் இப்போலாம் மனசுக்குள்ளே பேசிக்கிறேன்? அது அது மீனா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்டி. என்ன சொல்லு தாரா. நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? உன்னை போய் நாங்கள் தப்பாக நினைப்போமா? நீ எவ்வளோ நல்ல பிள்ளை, பணக்காரியாக இருந்தால் கூட எங்கள் கூட சகஜமாக பழகுறியே. உன்னை போய் நாங்கள் ஏன் தப்பாக நினைக்க போகிறோம்? சொல்லு தாரா, எதனாலும் சொல்லு. ஆ, சொல்கிறேன். ஐயோ, இப்போ யார் ஃபோன் அடிக்காங்கன்னு தெரியலையே. ஏட்டி, உனக்கு ஃபோன் வருது, பேசிட்டே சொல்லு. ஆ, சரி. இது என்ன புது நம்பராக இருக்குது? யாராக இருக்கும்? என்னட்டி ஃபோனையே பார்த்துட்ருக்க? இல்லை, புது நம்பராக வேற இருக்குது. நான் சேவ் பண்ணி வேற வைக்கலை, அதான் பார்க்குறேன் எடுக்கவா வேண்டாமான்னு. சும்மா எடுத்து பேசு. வேறு யாராட்டும் அவங்க ஃபோனில் இல்லாமல் வேறு யாராட்டும் ஃபோனில் இருந்து அடிச்சிருக்கலாம்ல. சும்மா எடுத்து பேசு. ம், சரி. ஹலோ ஹலோ தாரா, யாரு? நான் கிரிஷ். கிரிஷா? என்ன? இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் என்னை பார்க்க வர முடியுமா? ஆ ஆ, சரி, கண்டிப்பாக வரேன். ரொம்ப தேங்க்ஸ் தாரா. ஆ, பரவாயில்ல. யார் தாரா? ஆ, எங்கள் அப்பா. உங்க அப்பா பேசுன மாதிரி தெரியலையே. எங்கள் அப்பா தான். ஆ, அப்பா, நான் பறவை பேசுகிறேன். அப்பா, நான் காலேஜில் இருக்கேன், அப்புறமா பேசுகிறேன்ப்பா. ஓ சரி, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சரி சரி, ஆனால் கட்டாயம் வந்துருங்க. ஆ, சரிங்கப்பா, சீக்கிரம் வந்துடுறேன். ஓ, அப்பா தானா? ம், சரிங்கப்பா, நான் ஃபோனை வைக்கட்டா? ம், சரி. என்னவா உங்க அப்பாவுக்கு? இல்லை, சீக்கிரமாக இன்னைக்கு வர சொல்கிறாங்க. ஆமாம், அடுத்த பீரியடு அக்கௌண்ட்ஸ் தானே, கட் அடிச்சுட்டு போ. எங்களுக்கு தான் போக முடியாது, நீ ஆட்டும் போ. ஆ, சரி, அப்போ நான் கிளம்பட்டா? ஏன் இப்பவே கிளம்புற? அடுத்த பீரியட் தானே. ஆ, ஆமாம். ஐயோ, வெயிட் பண்ணணுமா? எதுக்கு வர சொன்னாங்கன்னே தெரியலையே. அவங்க காதலை சொல்ல போகிறாங்களா? ஐயோ, எனக்கு சந்தோஷமாக இருக்கே. எப்பண்டா இந்த பீரியடு முடியும்னு இருக்குதே. ஐயையோ, இவங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைக்கிற நேரமாக பார்த்து இவங்க எப்படி ஃபோன் அடிச்சிட்டாங்களே. சரிடி, நான் கிளம்பட்டா? ஏன் காலைல சுடு தண்ணியை ஊற்றின மாதிரி பறந்துக்கிட்டே நிற்கிற? ஆ, உன் நடவடிக்கை ஒன்றும் சரியில்லையே. என்னமோ எனக்கு உங்கள் அப்பா ஃபோன் போட்ட மாதிரியே தெரியல. ஏன் தாரா, உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை எதுவும் பார்த்துருக்காங்களா? ஏன் அப்படி கேட்குற? இல்லை, உங்கள் அம்மா உன்னை சீக்கிரம் கட்டி கொடுக்கணும்னு சொல்லுவாங்களே, அதான் மாப்பிள்ளை வீடு எதுவும் வந்திருக்கோ, உன்னை ஃபோன் போட்டு வர சொன்னாங்களோன்னு கேட்டேன். ஆ, இல்லை, சரி, நான் கிளம்புறேன். உனக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா அப்படி தெரியலை. சரி, கிளம்பு. சரி, நான் கிளம்புறேன், பாய். தாரா நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை பார்த்தியா? நான் சொன்னா நீங்கள் எங்கே நம்புவியே? நீ என்ன சொல்கிற தேஜு? நான் சொல்கிறேன், வரும்போது அவள் ஒரு ஆளோட பைக்கில் தான் வந்தான்னு. அவள் அப்பாங்கிறா, நீங்களும் நம்புறீங்க. அவள் அப்பாவுக்கு பைக்கே கிடையாது தெரியுமா? நீ என்ன சொல்ல வர? ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? ஆ, எனக்கு தெரியும். அப்போ தாரா நம்மக்கிட்ட எதையும் மறைக்கிறாளா? உங்கள் 2 பேத்தையும் ஏமாத்துறா. சே, எங்கள் தாரா அப்படிலாம் பண்ண மாட்டா. சந்தேகமாக இருந்தா அவள் பின்னாடியே போய் பாருங்க. சே, அந்த பாவத்தை மட்டும் பண்ணவே கூடாது. ஃப்ரெண்ட்ஸேவா சந்தேகப்படுவாங்க? அதுக்கு ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாமே.
நாங்கள் போய் எட்டி பார்த்தோம்னா அவள் முதுகில் குத்துறதுக்கு சமம். அந்த பாவத்தை நாங்கள் பண்ணவே மாட்டோம். எங்கள் தாரா எங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டா. நீங்கள் தான் இப்படி அவன் மேலே உசுரையே வச்சிருக்கிறீங்க. அவன் ஒன்றும் உங்களுக்கு உண்மையாலாம் இல்லை. இல்லை நீ அவன் மேலே இருக்கிற பொறாமையெல்லாம் பேசுகிற. ஆமாம், எனக்கு அவன் மேலே பொறாமை. போங்கடி கிறுக்கீங்களா. ஆமா, உனக்கும் அவளுக்கு தான் அழகி போட்டி. அதுல உன்னோட அவ ஜெயிச்சிட்டான்னு உனக்கு கோவம். உங்களுக்கெல்லாம் உண்மையை சொல்லணும்னு நினச்சேன் பார்த்தீங்களா, என்ன செருப்பாலே அடிக்கணும். நீங்கள் ஏமாந்து நிற்பியல்ல, அப்போ தெரியும் அவள் வண்டவாளம்லாம் உங்களுக்கு. என்னடி தேஜுவர் இப்படி சொல்கிறா? சேச்சே, நம்ம தாரா அப்படிலாம் பண்ண மாட்டாட்டி. ஆ ஆமாம் இவ பொறாமையில தான் சொல்கிறா.